மாவட்டம் பேரையூர் அருகே உள்ள சின்னக்கட்டளை கிராமத்தில் சாலையோரம் குப்பை கொட்டும் இடத்தில் மத்திய அரசின் பிரதமரின் இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்ட அட்டைகள் சுமார் 700க்கும் மேற்பட்டவை வீசப்பட்டுள்ளது. தபாலில் வந்ததை பொதுமக்களிடம் கொடுக்காமல் குப்பையில் வீசி சென்றுள்ளது தெரியவந்துள்ள நிலையில் இது கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தபாலை குப்பையில் வீசியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த பாலகுமார் என்பவர் கோவில்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். அதே பள்ளியில் பயிலும் 14 வயது சிறுவன் திடீரென அவரை அருவாளால் தாக்கியதால் அவருக்கு கழுத்தருகே வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாலகுமார் அளித்த புகாரின் பேரில் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனை இளம் சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தினர். தாம்பரம் அருகே தற்காலிக மாநகராட்சி ஊழியர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை பிரித்தெடுக்கப்படும் குடோனில் 50க்கும் மேற்பட்டோர் தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடக மற்றும் மகாராஷ்டிராவை சேர்ந்த இருவரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் ஒருவர் மற்றொருவரை கத்தியால் குத்தியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காசிநாதன், தாயப்பா, நந்தேவ் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் வாட்டி வரும் நிலையில் சாரல் மழையுடன் குளிர்காற்று பலமாக வீசி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் சாரல் மழையினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மதுரமங்கலம் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கமலவள்ளி சமேத வைகுண்ட பெருமாள் மற்றும் எம்.ஆர். சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் குடமுழுக்கு மற்றும் வெள்ளோட்டம் நடைபெற்றது. 50 வருடங்களுக்கு பிறகு இந்த தேரானது வலம் வந்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் தேரை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஸ்ரீ சந்திர சௌடேஸ்வரி தேவி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பர்லியார் பகுதியில் சுற்றுலா பயணி ஒருவர் உணவகத்தின் முன்பு காரை நிறுத்தியதால் ஆத்திரத்தில் கார் ஓட்டுநரை கடைக்காரர் தாக்கியதில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் சார்பில் சாலை பாதுகாப்பு கண்காட்சி பேருந்து விழிப்புணர்வுக்காக பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து முழுவதும் சாலை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நன்மைகள், தீமைகள் உள்ளடக்கிய பேனர்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பாப்பாக்குடி கிராமத்தில் மயான சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அவரை கொண்டு செல்லும் மயான பாதை குண்டும் குழியுமான காட்டுப்பகுதியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் ராஜலட்சுமி என்ற மூதாட்டி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரை கொண்டு செல்லும் மயான பாதை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் ராஜலட்சுமியின் உடலுடன் தவறி கீழே விழுந்த உறவினர்களுக்கும் காயம் ஏற்பட்டது. ஒண்ணுமே பண்ண முடியல. யாரா இருந்தாலும் எதுவும் ஒத்துழைக்க மாட்டாங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா பாப்பாடி பஞ்சாயத்து நான் பேசுறேன். எங்க குருஜி எங்க தலைமுறை இப்படித்தான் இருக்கு. வீடியோ கடை பாதை போட்டு வீடியோ சொல்றாங்க. எங்களால முடியல, சமைக்க முடியல. நீ அப்ப பிணம் கீழே வந்து திண்ணை தூக்கி வச்சிருக்கோம். நீங்க தான் பாதை கொடுக்கல, கல்ட்டாச்சு வந்து நேரம் போராட பண்ண சொல்லிடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் பெண்கள் ஊசி போடும் பகுதியில் ஒரு நாய் மேஜையின் மீது படுத்து உறங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மருத்துவமனையில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மதுபோதையில் திருநங்கைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அவர்கள் அணிந்திருந்த உடைகளை கிழித்த இளைஞர்களை கைது செய்ய கோரி அச்சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
மேலும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி திருநங்கை மற்றும் அவரது சகோதரி செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப் போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். 7 பேர் மேல நாங்க புகார் அளிச்சது. ஒருத்தர் கூட ஒரு விசாரணைக்கு இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடல. அவர் கூப்பிட்டு விசாரணை செய்யல, அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த ஸ்டேஜ் நாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு போயிட்டு முற்றுகையிடுவோம். டிரான்ஜெண்டர்ஸ்க்கும் பாதுகாப்பு இல்லை, சாதாரண பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்படி வெறித்தனமான கும்பல் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வாங்கி கொடுக்க வேண்டிய காவல்துறையை ஒரு தலைபட்சமா அவங்களுக்கு சப்போர்ட்க்கு போறாங்கன்னா அப்படிப்பட்ட காவல்துறை நாங்க நம்பல. மேலிடத்துக்கு தான் சார் போவோம். நாங்க இதுக்கப்புறம் எங்களோட கோரிக்கைலாம் எஸ்பி ஆபீஸ்ல தான். இதுக்கப்புறம் J7 காவல்துறையோ மகளிர் போலீஸையும் நாங்க நம்புற தயாரா இல்லை. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெரம்பலூர் நகர் 15வது வார்டு ஆலம்பாடி சாலை புதிய காலனி பகுதியில் ரெயின்போ இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பில் 19ஆம் ஆண்டு பொங்கல் விழா மற்றும் வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு வழுக்கு மரம் ஏறினர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி தொடக்கப்பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 20 பேர் 5 ஆசிரியர்கள் உட்பட கல்வி சுற்றுலாவிற்காக மதுரையில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். முதல் முறையாக விமானத்தில் வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இது புதிய அனுபவமாக இருந்ததாகவும் மாணவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டலூர் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல எங்க கிளாஸ்ல எங்க சார் பாடத்தினால நாங்க விமானத்துல போகணும்னு கேட்டோம். எங்க சார் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்க விமானத்துல வந்திருக்கோங்க. அது எங்களுக்கு எங்களோட கனவும் நிறைவேறிச்சு. எங்க சார் எங்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க விமானத்துல இருக்கோம் சார். அந்த விமானத்துல உள்ள ஜன்னல் வெளியே பார்க்கும் சார். அந்த மேகங்கள்லாம் ஒரு பஞ்சு போல இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க எல்லாருக்கும் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமானது. அங்க புது அனுபவமாகவும் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க டீச்சர்ஸ், எங்க சார், தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோவிலுக்கு சொந்தம் என ஆங்கிலேயர் காலத்திலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டது என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணி திருப்பரங்குன்றத்தில் பேட்டியளித்துள்ளார். முன்னதாக இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணி கையில் வேல் ஏந்தி அவரது தலைமையில் 200க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி தொண்டர்கள் திருப்பரங்குன்றம் மயில் மண்டபத்தில் இருந்து மலையை நோக்கி ஊர்வலமாக சென்ற நிலையில் மலை மேல் தீபம் ஏற்ற காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். முதல் படை இதை சிக்கந்தர் மலையாக ஆக்க வேண்டும் என்று பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்கின்றன. அதற்கு வெளிநாட்டு சதியும் கூட இருக்கின்றது என்று மக்களால் கூறப்படுகின்றது. காரணம், இங்கே ஆள்கின்ற அரசாங்கங்கள் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம். இந்த கோயிலை மாத்திரம் இடிக்கணும் அப்படி திட்டமிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. லண்டன் கோர்ட்ல இது முருகன் மலை அப்படி தீர்ப்பாயிருக்குது. இந்நிலையில் கரூர் திண்டுக்கல் தடத்தில் எக்ஸ்பிரஸ் பேருந்தில் 62 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றும் அதே 1-to-1 பேருந்தில் 70 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என்றும் பயணி தவறுதலாக எக்ஸ்பிரஸ் பேருந்து என நினைத்து கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக பிரச்சனை செய்துள்ளதாக சேலம் கோட்ட மேலாளர் விளக்கம் அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஏழை பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் KKSSRR ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். நெல் விவசாயம் மற்றும் தை மாத பனிப்பொழிவில் பெரியகுளம் பகுதியில் மாம்பூக்கள் பூக்கும் தருவாயில் மழை பெய்வதால் பூக்க துவங்கியுள்ள மாம்பூக்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழையுடன் கூடிய அடர்ந்த மேகமூட்டம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது.
வேலூர் மாவட்டத்தில் சத்துவாச்சாரி, பாக்காயம், காட்பாடி, லத்தேரி, பொன்னை, திருவளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மேலும் பனிமூட்டம் மற்றும் மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்ட வண்ணம் வாகனங்களை ஓட்டிச் சென்றதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் தொடர் மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முருகனை தரிசிக்க வரும் பாத யாத்திரை பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.